கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள முண்டக்காமட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் ஷைஜு. இவரது மனைவி ஷைனி. இந்த தம்பதிக்கு சித்திரப்பிரியா என்ற 19 வயது மகள் இருந்துள்ளார். ஷைஜு வனத்துறையில் தற்காலிக தீயணைப்பு கண்காணிப்பாளராகவும் ஷைனி கேட்டரிங் நிறுவனத்திலும் வேலை பார்த்து வந்துள்ளனர். சித்திரப்பிரியா கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள ஒரு கல்லூரியில் விமான பயிற்சி படிப்பில் சேர்ந்து படித்து வந்தார். அங்கு விடுதியில் தங்கி படித்து வந்த மாணவி சித்திரப்பிரியா விடுமுறை கிடைக்கும் போது ஊருக்கு வந்து செல்வது வழக்கம். கடந்த 6ஆம் தேதி சித்திரப்பிரியா விடுமுறைக்காக ஊருக்கு வந்துள்ளார். அன்று இரவு வீட்டின் அருகே ஐயப்ப சேவா சங்கம் சார்பில் நடந்த தேச விளக்கு விழாவில் தாய் ஷைனியோடு சித்திரப்பிரியா கலந்து கொண்டார். ஷைனி பூஜை முடிவதற்கு முன்பே வீட்டிற்கு திரும்பிவிட்ட நிலையில் சித்திரப்பிரியா பூஜை முடிந்து வெகு நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த ஷைனி தன்னுடைய மகள் குறித்து அக்கம்பக்கத்தினர் மற்றும் உறவினர்களிடம் விசாரித்துள்ளார். ஆனால் யாருக்கும் அவர் எங்கு சென்றார் என்பது தெரியவில்லை. மறுநாளும் மாணவியை பல இடங்களில் தேடி பார்த்துள்ளனர். மேலும் அவருடைய நண்பர்களிடமும் விசாரித்துள்ளனர். ஆனால் மாணவியை பற்றி எந்த தகவலுமே தெரியவில்லை. இதனால் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் சித்திரப்பிரியா பற்றிய எந்த தகவலும் போலீசாருக்கு கிடைக்கவில்லை. புகார் அளித்து 3 நாட்கள் கடந்துவிட்ட நிலையில் முண்டக்காமட்டத்தில் உள்ள ரப்பர் தோட்டத்தில் ஒரு இளம் பெண்ணின் சடலம் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் வந்துள்ளது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சடலத்தை கைப்பற்றி ஆய்வு செய்திருக்கிறார்கள். அவர் இறந்து 2 நாட்களுக்கு மேலாகி இருக்கும் என்பதால் உடல் அழுகத் தொடங்கியிருந்தது. கடும் துர்நாற்றம் வீசியுள்ளது. தலை, கை, கால் உள்ளிட்ட பல இடங்களில் வெட்டு காயங்கள் இருந்துள்ளன. முக்கியமாக தலையின் பின்புறத்தில் ஆழமான காயம் இருந்துள்ளது. இதனால் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகித்துள்ளனர். பிணமாக கிடந்தவர் யார், எந்த ஊரைச் சேர்ந்தவர், அவரை கொலை செய்தது யார் என்று போலீசார் பல்வேறு கோணங்களில் தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர். அப்போது சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள காவல் நிலையங்களில் காணாமல் போனவர்கள் குறித்த புகார்களை திரட்டி விசாரித்திருக்கிறார்கள். அதில்தான் சித்திரப்பிரியாவின் அங்க அடையாளங்கள் சடலத்தோடு ஒத்துப்போயிருக்கிறது. அவர் காணாமல் போன போது அணிந்திருந்த ஆடையை வைத்து அவரது பெற்றோர் சடலமாக மீட்கப்பட்டது சித்திரப்பிரியாதான் என்பதை உறுதி செய்திருக்கிறார்கள். அடுத்ததாக அவரை கொன்றது யார் என்ற கேள்விக்கு போலீசார் விடை தேடி விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அப்போதுதான் ஒரு சிசிடிவி காட்சி போலீசாருக்கு முக்கிய ஆதாரமாக கிடைத்திருக்கிறது. சித்திரப்பிரியா காணாமல் போன அன்று இளைஞர் ஒருவரோடு 2 சக்கர வாகனத்தில் சென்றிருக்கிறார். அந்த சிசிடிவி காட்சியை அடிப்படையாக வைத்து விசாரித்ததில் அதே ஊரைச் சேர்ந்த ஆலன் என்ற இளைஞர் சிக்கியிருக்கிறார். அவரிடம் நடத்திய விசாரணையில்தான் சித்திரப்பிரியாவின் கொலை குறித்த அனைத்து உண்மைகளும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. 21 வயதான ஆலனும் சித்திரப்பிரியாவும் சிறு வயதிலிருந்தே பழக்கமானவர்கள். இருவரும் காதலித்திருக்கிறார்கள். விடுமுறைக்காக சித்திரப்பிரியா ஊருக்கு வரும்போதெல்லாம் காதலனை சந்திப்பது வழக்கமாக இருந்துள்ளது. அப்படித்தான் சம்பவத்தன்றும் காதலனை சந்தித்திருக்கிறார். இருவரும் ஊருக்கு வெளியே இருந்த ரப்பர் தோட்டத்திற்கு சென்று தனிமையில் பேசியிருக்கிறார்கள். ஆலன் குடிபோதையில் இருந்துள்ளார். அப்போது சித்திரப்பிரியாவின் செல்போனை வாங்கி பார்த்த ஆலன் அதில் வேறு ஒரு இளைஞரோடு சித்திரப்பிரியா இருக்கும் புகைப்படத்தை பார்த்து அதிர்ந்து போயிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த அவர் யார் அந்த இளைஞர் என கேட்டு சண்டையிட்டிருக்கிறார். ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றிவிடவே ஆத்திரமடைந்த ஆலன் கீழே கிடந்த கல்லை எடுத்து சித்திரப்பிரியாவின் தலையில் அடித்து கொடூரமாக கொலை செய்திருக்கிறார். பிறகு சடலத்தை அப்படியே போட்டுவிட்டு தப்பிச் சென்றது
விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் ஆலனை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். மேலும் இந்த வழக்கில் வேறு யாருக்கேனும் தொடர்பு இருக்குமா என்ற கோணத்திலும் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.